உங்கள் டேட் ஆஃப் பர்த் மே 14 இருந்து ஜூன் 13 வரைக்கும் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பழைய வெங்கடேஸ்வர சுவாமியுடைய ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு பத்மாவதி அம்மாவுடைய ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொல்லாப்பூர் மகாலட்சுமி ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சென்டரில் நடுவில் வெங்கடேஸ்வர சுவாமி, ரைட் சைடில் பத்மாவதி, லெஃப்ட் சைடில் கொல்லாப்பூர் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி கொலாஜ் பண்ணி ஒரு கோல்டன் கலர் ஃப்ரேம் போட்டு ஃபோட்டோ வீட்டில் வைங்க, பூஜை அறையில் வைங்க. டெய்லி ஒரு துளசி வைங்க, வீட்டிலே இருக்கும் துளசி வைங்க. அதுக்கடுத்தது ஒரு நாள் நாட்டு சர்க்கரை நைவேத்தியத்துக்கு வைக்கலாம், ஒரு நாள் வெண்ணெய் வைக்கலாம், ஒரு நாள் பால் வைக்கலாம், ஒரு நாள் முந்திரி பருப்பு வைக்கலாம். முருந்தி பருப்பு நைவேத்தியத்துக்கு வைங்க. வச்சுட்டு 2 மகாமந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் 10 இல்லை 100 பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் சால்வ் ஆயிரும். நீங்கள் லைஃப் டைமுக்கு லக்கி பர்சனாலிட்டி ஆயிடுவீங்க. இது 100% ஷியோர். மந்திரம் என்னன்னா, ஓம் மதுசூதனாய நமஹ, ஓம் அதோக்ஷாஜாய நமஹ. இந்த 2 மந்திரத்தை ரெகுலராக ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டைமே இல்லை குருஜி, 9 தடவை சொல்லிட்டு வீட்டில இருந்து கிளம்பும்போது 9 தடவை சொல்லிட்டு தான் வெளியில் கிளம்பணும். அதுக்கு அடுத்தது டைம் இருந்ததுன்னா 27 தடவை, 54 தடவை, 108 தடவை சொல்லுங்க. இது சொல்ல சொல்ல உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். அப்புறமா என்ன, வாக்கிங் பண்ணும்போது ஓம் மதுசூதனாய நமஹ அதோக்ஷாஜாய நமஹ, டிராவல் பண்ணும்போது ஓம் மதுசூதனாய நமஹ ஓம் அதோக்ஷாஜாய நமஹ, எங்கேயோ வெயிட் பண்ணுறீங்க ஓம் மதுசூதனாயமா ஓம் அதோக்ஷாஜாய நமஹ ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அருமையான லைஃப் டைம் லக்கி பர்சனாலிட்டி ஆயிருங்க. இதுக்கு கூடுதலாக நம்ம சித்தி விநாயகர் சரபேஸ்வர பீட்டத்தில் லக்ஷ்மி குபேர பூஜா கிட்டுன்னு எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கப்படுது. ஸோ அதில் வெள்ளை இருக்குல செஞ்ச ஒரு கணபதி, அப்புறமா ஒரு லக்ஷ்மி குபேர யந்திரம், 5 லக்ஷ்மி சோழியை எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வெంటనే இப்போவே இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பூஜா கிட்ட புக் பண்ணிக்கோங்க. உங்கள் கோத்திரத்துடைய பேர், உங்கள் வீட்டு உறுப்பினர்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லி புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இதை எனர்ஜைஸ் பண்ணி கொரியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் இது பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது எஜுகேஷன், பசங்களுடைய எஜுகேஷன், கேரியர், பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா பிஸ்னஸில் பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ், ஏதாவது செய்வினை செஞ்சுருக்காங்க, பிலி சூன்யம் வச்சுருக்காங்க, வீடு கட்டணும், வீடு வாங்கணும், இடத்த வாங்கணும், ஸோ ஏதாவது கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துடுங்க. அதே போல் நான் 1ஆம் தேதி மார்ச் 2026 சண்டே ஹைதராபாத் வந்துட்டுருக்கேன். ஹைதராபாத்தில் பஞ்சகுட்டாவில் உங்களுக்கு நான் அவைலபிள். யாரே ஆகட்டும் என்னை கன்சல்ட் பண்ணணும் 1 to 1 அப்படின்னா பர்சனல் கன்சல்டேஷன், பிஸ்னஸ் கன்சல்டேஷன், பிஸ்னஸ் பேர் ஆகட்டும், பிஸ்னஸ்னுடைய லோகோ, பிஸ்னஸ் கார்டு எப்படி இருக்கணும், அப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பர் எப்படி இருக்கணும், வெஹிக்கிள் நம்பர்ஸ் எப்படி இருக்கணும், பர்சனல் கன்சல்டேஷன், வாஸ்து கன்சல்டேஷன் எல்லாமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு என்ன ஹைதராபாத் பஞ்சகுட்டாவில் வந்து சந்திக்கலாம்.